அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்எஸ்சி பெட் ஷாப்லேருந்து நான் உங்கள் நண்பர்களே, நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தேன் கூடு கட்டிருக்கு. நம்ம அப்போ அதுக்கு தான் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளே செஞ்ச பாக்ஸுங்க இது. தேன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நானே உட்காந்து செஞ்சிட்ருக்கேன். நம்மள்ட்ட இருக்கிற ஜாமானாச்சு ஏதோ தெரிஞ்ச அளவு அடித்து வச்சுருக்கேன். பாக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரேம்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி ஆகுது. இப்போ அந்த தேனை எடுத்து இதில் செட் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. இன்னும் இதுக்கு வந்து மூடி செய்யணும். மூடி செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் தான் செய்யணும். ஃப்ரேம் வந்து நமக்கு ஒன்றும் ரீப்பர் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரீப்பர் மட்டும் செஞ்சாச்சு, பாக்கியெல்லாம் செய்யாமல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அதில் அவங்க வச்சுருக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கலாம் ஒரு 4-5 தான் இருக்கும். இல்லை 10 ஃப்ரேம் வந்துருச்சு. நம்ம தேவையில்லை அப்படின்னா எடுத்துக்கலாம். அந்த பட்சத்தில் வச்சுருக்கோம் நம்ம செட் பண்ணி. பாக்ஸ் எப்படி லெவல் எப்படி பாருங்கள். எல்லாமே பழைய கட்டை சும்மா இருக்கிற ரீப்பர் வச்சு தான் அடிச்சாகுது நம்ம பாக்ஸ். பார்த்திங்கனாக்கா இது பார்த்திங்கன்னா தேன் போகிறதுக்கு உள்ள இது தேன் போக பாதை இதை செட் பண்ணி வச்சிங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று செட் பண்ணிடுவோம். உள்ளே போக முடியாது, மற்ற பெரிய வண்டெலாம் போக முடியாது. சின்ன தேன் மட்டும் போய்க்கிற மாதிரி செட் பண்ணணும். ஃப்ரேம் எப்படி இருக்குது, பாக்ஸ் எப்படி இருக்குது, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து வந்து செட் பண்ணிவிட்டு தேன் வைக்கிற வீடியோவை நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.